ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, நாளைக்கு சண்டே மேரத்தான். ஸோ இந்தியன் நேவி நடத்தக்கூடிய அந்த ஹாஃப் மேரத்தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு ரன்னிங் வீடியோ கூட போட்டிருக்கேன், ப்ரீவியஸ் ரீல்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டிஷர்ட் கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். அங்கே அந்த அடையார் அந்த இந்தியன் நேவி போர்ட்டுக்கு போயிட்டு அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டு ஸோ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நம்ம ரூம்மேட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம அடையார் ரீச் ஆகிட்டோம். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே அப்படியே ஒரு யூட்டன் எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் நேவி அந்த கோஸ்டல் இது வந்துருச்சு. ஸோ இந்த பிளேஸ்க்கு போயிட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வீல் ஒன் நேவின்னு இருந்துச்சு. பார்க்குறக்கு இன்ஸ்பைரிங்காகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு. இந்த பில்டிங்கை பாருங்கள், செம ஹியூஜாக இருக்குது. இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா ஒரு நேவி வைப்ஸ் கொடுக்குது. உள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. ஸோ என்ட்ரி ஆகிட்டு நிறைய ஃபுல்லாக கார்ஸுங்க. நான் ஈவினிங் 3 மணிக்கு தான் போயிருந்தேன். அப்பயே செம க்ரௌடு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே ஸ்டில் க்ரௌடு வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த நீர்மூழ்கி கப்பல் இங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே நடந்து போய் அந்த ஒயிட் கலரில் ஒரு டென்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வாங்கணும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அத்லீட் கிடையாது, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைடு அத்லீட்னு சொல்லலாம். இப்போ தான் வந்து நான் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீக்லி த்ரைஸ் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் ஓடணுங்கிறது என்னோட வந்து கோல். அண்ட் நம்ம ஜிம்மும் வந்து அடிக்கடி போயிட்டுருக்கோம். ஸோ ஃபிட்னஸுங்கிறது என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த இதுவாக அங்கமாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நியூ இயர் ரெசல்யூஷனே அதுதான். அண்ட் இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த சேனல் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா நிறைய இந்த சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசுறதுக்கு தான். அந்த லேட்டராக நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஃபிட்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அதையுமே ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மேரத்தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே நம்ம இது கொடுத்துட்ருக்காங்க, கிட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இங்கே போயிட்டு இந்த பேக் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்தாச்சு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா பேகு, டிஷர்ட்டு, உள்ள வாட்டர் கேன் அண்ட் டவல் எல்லாமே இருந்தது. நான் இவ்வளோ கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு டிஷர்ட் கொடுப்பாங்கன்னு தான் நினச்சேன். வேறு லெவலுங்க, நிஜமாவே நல்லாவே ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் மேரத்தான் அண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களோட நேம்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ டைமிங்கோட கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பிளேஸில் நம்மளோட ஃபோட்டோவும் கண்டிப்பாக ஒரு நாள் வரும்னு நான் நம்புகிறேன். என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷனாக நான் எடுத்துக்கிறேங்க. ஸோ கிளம்பலாங்க, அவ்வளோதான், நம்ம வாங்கியாச்சு. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பின்னாடி பார்த்திங்கன்னா பீச்சு அண்டு நிறைய க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டு வாங்கிட்டு அந்த பீச் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு தான் ரிட்டன் போனாங்க. ஸோ நானும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு காலையில் மேரத்தானில் மீட் பண்ணலாம். அண்ட் இது உலகத்திலே வெறும் 7 நாடுகள் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்டுங்க, ஐஎன்எஸ் விக்ராந்த். இது பார்க்குறக்கே இது ரொம்ப இதுலேயே எப்படி இருக்குன்னு, நேரில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 1 மேன் ஆர்மிங்க அது. பேக் வாங்கியாச்சு. நம்ம ஃப்ரான்சிஸ், நம்ம ஃப்ரெண்டு தெரியும், அவர் வந்து வேலைச்சேரியிலேருந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டு அவர் வந்த உடனே நைட்டு படையப்பா படத்துக்கு போகிறோம், மோட்டிவேட் ஆகிறோம். காலையில் அதே மோட்டிவேஷனில் வந்து மேரத்தான் ஓடுறோம்.